திருக்கார்த்திகை தீபத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீப ஒளி ஏற்றுவாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து திருக்கார்த்திகை தீபத்தை கிறிஸ்தவர்களும் மெழுகுவர்த்தி ஏற்றி கொண்டாடத்தான் செய்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்துக்களின் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் இதை வந்து எதுக்கு பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட மாவட்டங்களில் என்ன மாவோலி அப்படின்னு ஒரு இதை சுற்றுவாங்க. ஸ்பார்க் மாதிரி உருவாகும். அந்த வந்து மத்தாப்பு குச்சியில் வர ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மாவோலி மாவோலின்னு சொல்லுவாங்க. அதை வந்து சுற்றுவாங்க, அதை கொண்டாடுவாங்க. தென் மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தட்டை எடுத்து இப்படி அடிப்பாங்க, அதுலேயுமே ஸ்பார்க் உண்டாகும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு எல்லாருமே கொண்டாடுவாங்க. எல்லா வீடுகளிலுமே விளக்கு ஏற்றுவாங்க. அதுக்கப்புறமா அந்த கட்டை வச்சு அடிக்கிறது, அதில் ஒரு ஸ்பார்க் 2 கங்கை பற்ற வச்சுக்கிட்டு 2 இதுலையுமே அடித்தா அது ஸ்பார்க் ஏற்படும். மாவோலி சுற்றினாலும் அதுலேயும் ஸ்பார்க் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சில காலங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டயரை கொளுத்தி நிறைய பேர் அப்படி சுற்றுவாங்க. அதுலேயும் ஸ்பார்க் வரும். ஆனால் டயரை கொளுத்து வந்து பார்த்தீங்கன்னா காற்று மாசுபடுதல் வந்து ஏற்படுத்தும். அதனால வந்து நிறைய பேர் அதை வந்து தவிர்த்துட்டாங்க. நிறைய கிராமங்கள்ல அந்த மாதிரி இல்லை. தென் மாவட்டங்கள் அந்த மாதிரி ஒரு டயர் எரிக்கிற பழக்கம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. அது வந்து இப்போ இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி பழக்கத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. காற்று மாசுபாடு அப்படிங்கிறதையும் அது வந்து ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அது மக்களுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும்.